ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம வளையல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வளையலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே கழட்டி கழட்டி மேலே மேலே போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம புதுசாக செஞ்ச வளையல் பாக்ஸில் அடுக்கி வச்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளைன் வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. ஆனால் ரொம்ப பிடிச்சதுன்னு இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளைன் வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வளையலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 22 வருஷமாக வாங்கி வாங்கி சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த ப்ளைன் வளையல் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே அப்படியே இருக்குது. எந்த ஒரு இது பழசாகாமல் தேயாமல் அப்படியே இருக்கும். கண்ணாடி வளையலுன்றதுனால உடையாமல் மட்டும் பார்த்துக்கணும். உடையாமல் வச்சுருந்தோம்னா இந்த வளையல் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் இந்த ப்ளைனாக இருக்கிற வளையல். அதுக்காகவே இந்த வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் வளையல் பாருங்கள், தேன் கலர். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வளையல்லாம். இந்த வளையல் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், உருட்டாக இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த கலரும் பாருங்கள், கோல்டன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாடி வளையல்லே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த வளையல் வந்து நம்ம வாங்கினதும் சீக்கிரமாக உடையாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம வளையல் வாங்கிட்டு வந்த உடனேயே ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட வைக்கலாம். நான் ஒவ்வொரு நேரம் வச்சு 2-3 நாள் கூட மறந்துருக்கேன். அந்த மாதிரி கூட வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த மாதிரி ப்ளைன் வளையல் மட்டும் வைக்கணும். இதெல்லாம் அடுக்கியாச்சு ப்ளைன் வளையல் எல்லாம். இந்த பாக்ஸ் பாருங்கள், இது கூட நானே செஞ்சது தான். இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ்ன்னு தெரியுதுங்களா? சாரீ வரும்ல, அந்த பாக்ஸ் தான். இந்த வளையல் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து கட்டிங்ஸ் வளையல்னு சொல்லுவாங்க. இந்த வளையல் வந்து ப்ளைனாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து ஒரு டிசைன் வரும், மைல்டான டிசைன் வரும். கட்டிங் வளையல்னு சொல்லுவாங்க இதை. இந்த வளையல் வாங்கி 5-6 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் நான் போடவே இல்லை. இது போல் எல்லா வளையலும் அடுக்கியாச்சு. அதே போல் நம்ம ஃப்ரீசரில் இந்த வளையல்களை வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைன் வளையலை மட்டும்தான் வைக்கணும். மைல்டாக அந்த சம்கி வந்த வளையல், ஜிக்னா வந்த வளையலெல்லாம் வச்சோம்னா அந்த ஷைனிங் லுக் வந்து போயிடுது. உடையாமல் இருக்குது ஸ்ட்ராங்காக, ஆனால் அது வந்து ரொம்ப பழசாயிடுது. சீக்கிரமாக வந்து அந்த மேலே இருக்கிற சம்கிலாம் போயிடுது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவே இருக்குது உடையாமல் வளையல்லாம். இந்த பாக்ஸ் தான் வந்து நான் செய்தேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா நான் செய்த பாக்ஸ் இது. இது வந்து கரெக்டாக அளவு எடுத்து ஒரு ஸ்கேல் அளவு 1 அடிக்கு 1 அடின்னு அளவு எடுத்து செய்தது இது. அந்த கட்டைப்பையோட ஸ்டிக்கெல்லாம் வச்சு இது போல் மாட்டி செய்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. ஆனால் இதில் எனக்கு என்ன ட்ராபேக்னால், சென்டரில் இருக்கிற வளையல் எடுக்கணுன்னா எல்லா வளையலையும் எடுத்துட்டு அப்புறமா எடுக்கிறது தான் இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த முறை பார்த்திங்கன்னா அப்படியே செய்தேன். அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன் வளையலுக்கெல்லாம் இந்த மாதிரி மாட்டி வைக்கிறது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வளையலை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது என்ன வளையலாக இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள், நான் கடைசியாக சொல்கிறேன். வந்து பாருங்கள், இந்த வளையல் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீசரில் வச்சு அந்த ஷைனிங் வந்து போயிடுச்சு பாருங்கள். அவ்வளோவா அந்த ஷைனிங் இல்லை அதில். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வளையல்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வளையல் தான். இந்த மாதிரி பெரிய பெரிய வளையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா போடுறதில்ல. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது கைக்கு. ப்ளைனாக இருக்கிற வளையலுக்கு இந்த மாதிரி பார்டர் வளையல் கொடுத்து நம்ம போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மும்பை கலெக்ஷன். இந்த வளையலெல்லாம் எப்போ போனாலும் 10 டசன் 20 டசன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வாங்கி நான் வளையல்னு லாஸ்ட்டாக வாங்கியே 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னே மும்பை போயிருக்கும்போது ஒரு 15-20 டசன் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்தேன். அதோடு சரி. இந்த வளையலெல்லாம் 10-15 வருஷம் ஆகுது வாங்கி. இன்னும் அப்படியே இருக்குது. நம்ம எதுவுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் காற்று போகாமல் அப்படியே நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு போட்டு வச்சோம்னா நல்லாவே இருக்கும். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ரெயின் ட்ராப் வளையல் தான் என்கிட்ட இல்லை. இது போல் இருந்த வளையல் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் நானே செய்தது தான். இந்த வளையல்லாம் செய்தது கூட கிட்டத்தட்ட இந்த கொரோனா சமயத்தில் செஞ்சது ஆயிடுச்சுல, 3-4 வருஷம். இதுவும் மும்பை கலெக்ஷன் தான்.
இது போல் 3 வளையலாக போடலாம், இல்லை ஒன்று ஒன்றாலும் போட்டுக்கலாம். இதில் ஒரு வளையல காணோம். இது போல் நிறைய இது வந்து பிளாக் பேங்கிள்ஸ், கருப்பு கலர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேடி தேடி வாங்குவோம் எங்கே கிடைக்குதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்கிள் தான் என்கிட்ட நிறைய இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது இப்படி ஒன்று போட்டுட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வளையல் பார்த்திங்கன்னா முத்து வச்ச வளையல், சலங்க சத்தம் சலசலான்னு கேட்டுட்ருக்கோம். இது வந்து மல்டி கலர். இது ஒயிட் கலர். இது ஒரு சுடிக்கு மேட்சாக இருக்கும்னு வாங்கினது. இது வந்து இந்த காப்பர் சாரீலாம் வந்ததில்ல, அப்போது வாங்கினது காப்பர் கலர். இது வந்து பிளாக் மெட்டல். இது வந்து கடா டைப்பு. இந்த வளையல் அந்த ஸ்டார்க்காகவே வாங்கினேன். அப்புறம் இந்த மாதிரி வளையல் பாக்ஸ்லாம் வாங்கினோம்னா 100-200 ஆகும். அந்த 100-200 இருந்தால் நம்ம வளையலே வாங்கலாமேன்னு நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வளையல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெட்டல் வளையல். இந்த மெட்டல் வளையல்லாம் வந்து அப்போ போட்டது, இப்போலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த த்ரெட் பேங்கிள் தான் நான் ஃபஸ்ட்டு செய்தது. ஒரு சாரீக்கு மேட்சாக, பட்டு சாரீக்கு மேட்சாக. இது நான் முதல்ல இது தான் செய்தேன். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 11 வருஷம் ஆகுது இந்த வளையல் செய்து. இந்த வளையல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு சாரீக்கு மேட்சான வளையல். அப்படியே ரொம்ப பட்டு சாரிலேயே இந்த வளையல் தச்சியா அப்படின்ற மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு மேட்சிங்காக இருக்கும். முக்கியமாக இந்த க்ரீன் கலரை சொல்லணும். இந்த க்ரீன் கலர் அந்த சாரீக்கு அப்படியே அந்த சாரீ மேலே வச்சோம்னா வளையலே தெரியாது, அந்த அளவுக்கு மேட்சாக இருக்கும். எனக்கு பிடிச்ச வளையல், நானே செய்த வளையல் பாக்ஸில் எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். இந்த க்ரீன் கலர், ரெட் கலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலர் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஷேடு வந்து மாறும். ரொம்ப நாளாக அடுக்கி வைக்கணும்னு நினச்சேன். இப்போ வீடியோ காரணம் காட்டி அடுக்கி வச்சாச்சு. நான் வளையல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால இப்போ ரெயின் ட்ராப் வளையல் பக்கமே இன்னும் போகல, இனிமேல் தான் வாங்கணும். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ரீசரில் வச்சதுனால இந்த ஜிக்னெல்லாம் போயிட்டு பழசாக தெரியுது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி டிசைன் வளையலெல்லாம் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ப்ளைன் வளையலுங்களை வச்சுக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுது. இந்த வளையலெல்லாம் இந்த மாதிரி குச்சியில் மாட்டி வைக்கிறதுனால கீழே படாமல் இருக்கும். அதனால் அந்த கல்லெல்லாம் வந்து விழாமல் இருக்கும். அதனால் இது போல் மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த வளையல் என்ன வளையல்னு கண்டுபிடிச்சிங்களா? இது வந்து என்னுடைய வளைகாப்பு வளையல். இது 23 வருஷம் ஆகுது. இவ்வளோ வளையல் தான் மீதி இருக்குது. நிறைய வளையல் இருந்தது, அது அப்பப்போ போட்டு எல்லாம் உடஞ்சிடுச்சு போல். மீதி இவ்வளோ வளையல் வச்சுருக்கேன். கல்யாண வளையல் கூட இருந்தது, அது ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன் போல். காணோம், தேடி பார்த்து கிடைக்கல. எங்கேயோ வச்சுருக்கேன், ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த வளையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் சைஸு. இப்போ போடக்கூட முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இவ்வளவு தான் என்னுடைய வளையல் கலெக்ஷன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.